இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி தான் நாங்களும் கல்லூரியிலே படிக்கும் போது யாராவது இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து அன்னைக்குள்ள கிளாஸ் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படின்றதுக்காண்டி வருவோம். பட் நான் ஒன்று கேட்குற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு தான் நம்ம என்னோட நேரத்தையும் நாங்கள் நிறைய வேலைகளை விட்டு உங்களுக்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் உங்கள் மத்தியில் வந்து உங்ககிட்ட சொல்ற அந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்க கண்டிப்பாக அதை நீங்க கடைபிடிக்கணும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே நாங்களும் சொல்லிட்டே போவோம். அடுத்த நாள்ல இருந்து நாங்க நல்லது சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதிக கல்லூரி மற்றும் பள்ளிகள்ல இருந்து தான் நிறைய குற்ற செயல், அதாவது வந்து லவ் அஃபேர்ல போறது எல்லாமே கேட்பாங்க. நல்லா அழகா உட்கார்ந்து கேட்கறாங்க. கேட்டுட்டு மீண்டும் அதை என்ன எப்படி இது பண்ணலாம், நாங்க சொல்லுவோம் பனிஷ்மெண்ட் இப்படி இருக்கு, இதை லவ் பண்ணா இப்படி எல்லாம் இது இருக்கு எல்லாம் கேட்டுட்டு அடுத்து குற்ற செயல்களில் ஈடுபடும் போது நாங்களும் கஷ்டப்பட்டு விழிப்புணர்வு கொடுத்து அதோட எந்த விதமான அதுக்கு உண்டான ஒரு இதே எங்களுக்கு கிடைக்காம எங்களுக்கே உண்மையிலே வருத்தமா இருக்கு. ஒரு கல்லூரியில எப்படிதான் நான் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொடுத்து அடுத்த நாள் ரெண்டு பேர் அதே சேம் டைம்ல அடுத்த நாள் வந்து அங்கிருந்து ஏஜ் கூட கம்ப்ளீட்டட் ஆகல, பிலோ 18 இந்த மாதிரி போறாங்க. கல்லூரி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ வந்து நம்ம அவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுத்து அதை கேட்டுட்டு அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு தவறுதலான செயல்கள் இருந்தா கூட தயவு செய்து திருத்துங்க. சார் சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான். நம்ம அனுமதி கொடுக்காமல் எந்த ஒரு தவறும் கண்டிப்பாக நடக்காது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நடக்க வாய்ப்பில்லை. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து நம்மகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான், லவ் பண்ண சொல்லலாம், நம்மளை ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட நீங்க ஒருவேளை நீங்க பார்த்துட்டாலோ இல்ல நீங்க அதுக்கு ஓகே சொல்லி உங்களோட சிக்னல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் மட்டும்தான் அவன் தொடர்வானே தவிர நீங்க ஃபர்ஸ்ட் நாளே சொன்ன மாதிரி ஃபயரா இருக்கு. எல்லா பெண்களுமே ஃபயரா இருந்தேதான் நீங்க கொஞ்சம் கோபப்பட நீங்க சொல்லி புரிய வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறும் வராதுன்றது இது என்னோட 100% இது. இதை தவிர நம்ம எல்லாருமே ஆண்களை குறை சொல்றோம், பசங்க தான் என்ன இது பண்ணாங்க, பசங்க தான் அது ஒரு சில இது மட்டும்தான். நம்மளோட இது இல்லாமல் கண்டிப்பாக நடக்கலாம். திருத்த வேண்டியது நம்ம கண்டிப்பாக பெண்களுக்கு நம்ம நிறைய சட்டங்கள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒன்றும் சொல்ல போனா இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா விருப்பப்பட்டே 2 பேர் இது பண்ணி லவ் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா சட்டத்தின் முன் தண்டிக்கப்படக்கூடியதில் அந்த ஆண்கள் மட்டுமே தவிர நீங்க கிடையாது. ஆனா அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளால தானே அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கலாம். அதனால தயவு செஞ்சு உங்க இருக்கக்கூடிய எல்லோருமே உங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக அரசு வேலையில் இருப்பவர்களோ இல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்களோ இருக்க மாட்டாங்க.